ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்களா. இது செஞ்சது பார்த்திங்கன்னா நான் இல்லைங்க, என்னோடய அக்கா தான். அவங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே குழந்தைங்களுக்காக ஃபஸ்ட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணதுங்க. ஸ்டார்டிங்கில் நட்ஸ் ப்ரோட்டீன் பவுடர் தான் செஞ்சாங்க. அதை எடுத்து நாங்களும் சாப்பிட்டுட்ருப்போம். அதுக்கப்புறம் தாங்க நமக்காகவும் ஏதாச்சும் செஞ்சுக்கலாம், நமக்கும் ஹெல்த் முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த சத்து மாவு செஞ்சது. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் அவங்க செய்வாங்க. இந்த நட்ஸ்லாம் வச்சு லட்டு, கருப்புளுந்து கஞ்சி மிக்ஸ், அப்புறம் தானியங்கள் மட்டும் வச்சு பவுடரு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் செய்வாங்க. எங்களுக்கு அப்போல்லாம் பெருசாக தெரியலங்க. ஆனால் வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது தான் இதோட இம்பார்ட்டன்ஸ்லாம் தெரியுது, ஹெல்த் எவ்வளோ முக்கியன்றதும் புரியுது. எங்கள் வீட்டில் டெய்லி காலையில் டீ காஃபிக்கு பதில் என்ன தெரியுங்களா பண்ணுவோம், கருப்புளுந்து கஞ்சி, இந்த மாதிரி சத்து மாவு கஞ்சி, அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸு, முருங்கை இலை அந்த வேச்ச தண்ணி, இதெல்லாம் தாங்க காலையில் வந்துட்டு குடிச்சிட்டு காலையிலே கொஞ்சம் வயலுக்கெலாம் போயிட்டு வேலைலாம் செய்வாங்க. செஞ்சு முடிச்சுட்டு வந்து திருப்பி 10 மணிக்கு மேலே தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இது அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் நிறைய பொறுமை வேணும். என் அக்காவுக்கு தான் அதெல்லாம் இருக்குது. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா எப்பயுமே ஹெல்த்தியாகவும் செய்வாங்க, சூப்பராகவும் செய்வாங்க. ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறாங்க பார்த்திங்களா. இதில் வந்து குழந்தைங்களுக்கு பண்ணும்போது நட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவே நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு அந்த தானியங்கள், பருப்பு வகைகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம் சேர்த்திருப்பாங்க. நீங்கள் வீடியோ பார்த்துருக்கும் போதே தெரிஞ்சிருக்கும். அக்காவே தனியாக செஞ்சு தனியாக வீடியோ எடுத்ததுனால கொஞ்சம் குவாலிட்டி சுமாராக தாங்க இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணலான்னு பார்த்துடலாங்களா. ஃபஸ்ட்டு தானிய வகைகள், நட்ஸ் வகைகள், பருப்பு வகைகள், விதை வகைகள், கொஞ்சம் அரிசி வகைகள், இதெல்லாம் தாங்க. இது எல்லாத்தையுமே தனித்தனியாக பொறுமையாக வறுத்து எடுத்துகிட்டு போய் பவுடர் பண்ணிட்டு வந்தால் சூப்பரான ஹெல்த் மிக்ஸ் ரெடி ஆகிடுங்க. இதில் வந்துட்டு கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காயும் போட்டுக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்துட்டு மினிமம் வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் குடிச்சிருவோங்க. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வெல்லம் போட்டு கொடுத்தா தான் கொஞ்சமாச்சும் இனிப்பாக இருந்தால் தான் குடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களா. ஆனால் எங்கள் வீட்டு சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நாங்களாம் உப்பு போட்டு குடித்தாதாங்க நல்லா திருப்தியாக குடிப்போம். ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ட்ரை பண்ணி வாரத்தில் 2 டேஸ் ஆச்சும் இன்டேக் எடுத்துக்கோங்க. அவ்வளோ நல்லதுங்க ஹெல்த்துக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.